இந்த யாத்தல்ங்கிறதுக்கு செந்தமிழில் ஒரு ஒரு வழக்கம் உண்டு. நம்ம கிராமங்களில் ஆடெல்லாம் அடைக்கிற இடத்த கூட இந்த கொடையாப்பும்பாங்க. கொடை போல அமைப்பு அங்கே காற்றெல்லாம் இருக்காது, இதுகளை ஒன்றா போட்டு அடைச்சி வெளியில் விடாமல் வச்சுருப்பாங்க. அதே போல் சில பேர் வீட்டுக்குள்ளே போன உடனே என்னது ஜன்னல் கிண்ணல் ஒன்றுமே இல்லை, வாழைப்பழ கொடைகாப்பு மாதிரி அப்படிம்பாங்க. அந்த கொடையாப்பு அப்படிங்கிறது வாழைக்காயெல்லாம் மொத்தமாக பறித்து உள்ளே போட்டு வச்சுருவாங்க. அது அந்த புழுக்கத்திலேயே பழுத்துடும். அந்த மாதிரி அந்த ஆப்பு, கொடை ஆப்புங்கிறது கொடையை போல அமைத்தல். இந்த பட்டத்துக்கு ஜான் பிடிச்சி சூத்திரம் அமைத்தல். ஸோ அதை சொன்னேன்னா இப்போ திருப்பி சித்திரலேகாவுக்கு வந்துடலாம். சித்திரலேகா சொல்கிறா, இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை, நான் இப்போ போய் அவனை அழிச்சுன்னு வந்துடுறேன்னுட்டு சூ மந்திர காளின்னா அவள் காணா போயிட்டான். அவன் நேர துவாரகைக்கு போய் அந்த அனிருத்தனை ஒரு மாலையாக்கி எடுத்துன்னு வந்துடுறா. எடுத்துன்னு வந்து அந்த புறத்தில் கொண்டு வந்து அங்கே ஒரு கட்டில் அந்த மாலையை வச்சுடுறா. அடுத்த நாள் காலையில் உஷா கண்ணை விழிச்சு பார்க்குறா. அவன் யாரை கனவுல பார்த்தாலோ அவன் அங்கே பக்கத்து கட்டிலில் படுத்துட்டு இருக்கான். அவர் எழுந்துட்டு அனிருத்தன் பார்க்க, நான் எப்படி இங்கே வந்தேன், நீ யார் பெண்ணேன்லாம் அவர் கேட்டுட்ருக்காரு. ஆனால் ஒரு கதையில் என்ன சொல்கிறாங்க, அவனோட கனவுல இவ போனான்னு அது நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் இவ கனவு கண்டதை சித்திரலேகாட்ட சொன்னான். அனிருத்தன் பார்த்துட்டு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டபோது, இந்த மாதிரி நான் உங்களை கனவுல பார்த்தேன், நீங்கள் பாட்டெல்லாம் பாடினீங்க என்னோட. அப்புறம் என்னுடைய தோழிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் கிருஷ்ணனுடைய பேரன்னு அவள் சொன்னா, நீ இந்த இடத்த விட்டு போகாத, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ன பொழுது அவன் பார்த்தான், நான் ஊரில் யாருக்கும் ஒன்றுமே சொல்லாமல் இங்கே எப்படி அப்படின்ன பொழுது, இல்லை நான் வாணாசுரனுடைய மகள், நீங்கள் இங்கேயே இருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷமாக போச்சு. ஒரு வலிய விரும்பி ஒரு பெண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்கா அதுதாங்க சந்தோஷம். உன்னை விரும்புகிற பெண்ணை நீ மணந்து கொள், நீ விரும்பும் பெண் கிடைக்கலன்னா மறந்துடும். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இது. ஏன்னா நீ விரும்பி அது கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இல்லை நீ விரும்பி கிடைச்சாலும் அப்புறம் சரியில்லைன்னா தப்பு. எந்த பொண்ணு ஒன்றை விரும்புகிறாளோ நீ அவளை பண்ணிட்டா அவளும் சந்தோஷம், நீயும் சந்தோஷம். அதுதான் அனிருத்தன் ரொம்ப சந்தோஷமாக அவளோட ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், கனவுல இருந்தது மாதிரியே. ஒரு நாளைக்கு ஒரு காவலாளி வெளியில் நின்னவன், ஏப்பா இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஆம்பளை குரல் கேட்குது இல்லை உனக்கு அப்படின்ன போது அவன், இல்லையே, நான் பாடுற சத்தம் கேட்குது பாரு, ஒரு ஆம்பளை குரல்ன உடனே அவனும் கேட்டா, அங்கே அனிருத்தனும் உஷாவும் டூயட் பாடிட்டுருக்காங்க. இவன் ஓடி போய் வாணாசுரன்ட்டு, அரசே நம்மளுடைய கன்னிமாடம் அந்த புறத்தில் ஒரு ஆண் குரல் கேட்கிறதுன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் அவசரமாக வரான். வந்து கதவை ஒரு தட்டி திறந்து பார்த்தா இவங்க 2 பேரும் சொக்கட்டான ஆடிட்டுருக்குறாங்க. அவ்வளவுதான் வந்தது கோவம். நீ யார், நீ எப்படி இங்கே வந்தன்ன போது ஒன்றுமே பேச விடலை. அவனை போய் அடிக்க போயிடுறான். கடைசியில் நாகாஸ்திரத்தால் அவனை கட்டி ஜெயிலில் வச்சிடுறான். உஷா எவ்வளவோ மன்றாடி பார்க்குறா. நாரதர் என்ன பண்ணுறார், இங்கே வந்துட்டு என்ன நடக்கிறது இந்த அரண்மனையில் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த காவலாளி சொன்னான், உங்களுக்கு தெரியாது ஐயா, ஐயா ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அந்த உஷா அம்மா அந்த புறத்தில் ஒரு ஆம்பளை வந்துட்டான், அவனை பிடிச்சி நாகாஸ்திரம் போட்டு கட்டியாச்சுன்ன உடனே சித்திரலேகை சொல்கிறா, நாரதரே இது வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணருடைய பேரன். அவ்வளோதானே, வெறும் வாய்க்கு அவள் கிடச்சதுன்னு அவரை ஓடி போகிறார். துவாரகைக்கு போய் அங்கே போய், கிருஷ்ணா, ருக்மிணி உனக்கெல்லாம் தெரியுமா விஷயம், பிரத்யும்னனுடைய மகன் அவனை அங்கே பாணாசுரன் கட்டி போட்டிருக்காருன்னொடனே அவர் படையெல்லாம் திரட்டிக்கிட்டு சண்டைக்கு வரார். கிருஷ்ணர் ஒரே கோவம், அது எப்படி அப்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தையில் தான் நான் இப்போ சொல்கிறேன், அது எப்படி கடத்திண்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து படையெல்லாம் திரட்டிண்டு வரார். வந்தால் பாணாசுரனை காப்பாற்றுவது யார், சிவன். அவர் சொல்வார், நீ போக முடியாது நாராயணா, ஏன்னா நான் தான் இங்கே காவல் காக்கிறேன். என்ன நீங்கள் அக்கிரமமாக நடந்துட்டுருக்கு, என் பேரனை இங்கே கடத்தின்னு வந்துட்டா நான் அது நீங்கள் குறுக்க வரக்கூடாது அப்படின்ன பொழுது நாராயணர் பார்த்தாராம், இவங்க எல்லாரையும் அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நாராயண அஸ்திரம், அது மோகனாஸ்திரம். அதை போட்ட உடனே ஒத்துருக்கும் எங்கே இருக்கும் என்ன ஏதுன்னு இடமே தெரியல. அப்போ இவர் நேர போய் அவனை அனிருத்தனை விடுவித்து திருப்பி எடுத்துட்டு வரும்பொழுது பரமேஸ்வரன் சொல்கிறார், பாணாசுரனை நீ எல்லா கைகளையும் துணிச்சுடு, ஒரு 2 கை மட்டும் விட்டு வை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் நாராயணர் அவனுக்கு எல்லா கரங்களையும், அவன் கரம் 1000 இருக்கிறதுனால தான் என்னோட யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு அகம்பாவம் இருந்தது. எல்லாத்தையும் சேதம் பண்ணிவிடு
அடங்கிடுவான். இல்லை இல்லை, அவனுக்கு இந்த நாராயண அஸ்திரம் நான் விட்டேன்னாக்க அவனுடைய உண்மையான தன்மை என்னன்னு தெரியும். அதனால அந்த உண்மையான தன்மையை தெரிய வைக்கிறேன், நீ கவலையே படாதன்னு சொல்லி சிவன் சொன்ன உடனே அவனுக்கு மோகனாஸ்திரம், அந்த நாராயண அஸ்திரம், அதெல்லாம் அவனை மயங்கிய நிலையில் நாராயண அஸ்திரம் விட்ட உடனே அவனுக்கு தான் செய்கிற தப்பு தெரிஞ்சு நாராயணனை கும்பிட்டு, உங்களுடைய பேரன் தானா, தாராளமாக என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்ல, ஆக சிவன், பார்வதி, ருக்மிணி, கிருஷ்ணன், பாணாசுரன், உஷா, சித்திரலேகா, அனிருதன் எல்லாருமா சேர்ந்த சீன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அருமையாக கல்யாணம் நடந்தது. இதை நாட்டிய நாடகமாக உஷா பரிணயம் அப்படின்னு போடுவாங்க. இதில் என்ன ரொம்ப த்ரில்லிங்னாக்கா மாயா மந்திர ஜாலம். ஒருவனை அப்படியே மாலையாக மாற்றி எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு அவன் திடீர்னு அடுத்த நாளைக்கு டடடடடை அப்படின்ன உடனே அவன் அப்படியே அனிருத்தனா வருது. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்கிற போது கண் முன்னால் அந்த படங்கள் விரியணும். அப்படித்தான் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொன்னா, இல்லாட்டா இந்த கதைகள்லாம் நமக்கு எப்படி நினைவு இருக்கும். ஆக மொத்தம் உஷா கல்யாண வைபோகமே, அனிருத்தா கல்யாண வைபோகமே.